ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் நெக்ரோமன்சர் மான்வாவோட எபிசோட் 38 தான். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணு அவள் வந்த ஐலாண்டை பற்றி சொல்கிறான். அந்த பொண்ணு காங்வா ஐலாண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஐலாண்ட்லேருந்து தான் வந்திருக்கா. அது வந்து ஒரு சேஃப்டி ஜோனாக இருந்திருக்கு. அவளுக்கும் மாஸ்டர்ஸும் வராமல் என்ன சின்ன சின்ன மாஸ்டர்ஸ்லாம் வரும், அதுங்களை தாக்கி நல்லா அங்கே இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு பெரிய ஆளுங்களோட படையே வந்தது. அவங்க முன்னாடி எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க அதுக்கும் மேலே அங்கேருந்து போகிற அந்த வழி அதையும் அவங்க மறைச்சிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து யாராலையும் தப்பிக்கவும் முடியல. சரி, எல்லாமே ஓகே தான். அவங்களோட எண்ணிக்கை அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 1000க்கும் மேல நிறைய பேர் இருக்காங்க. இதை கேட்டு எல்லாருமே பயந்து போறாங்க. ஏன்னா சைனா, ஏன்னா அது உலகத்திலேயே பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி, அதனால பிளேயர்ஸும் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அப்போனா இது வந்து பிரச்சனையாச்சு. திடீர்னு அவங்க நம்ம மேல தாக்குறதுக்கு ட்ரை பண்ணா, உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஏன்னா நம்ம எப்போ வீக்கா இருக்குன்னு தெரிய வந்தாலே போதும், அந்த டைம்ல தயங்காம உள்ள பூந்து தாக்குவாங்க. ஆமா ஆமா, அது கரெக்டு தான். நம்ம வந்து இதை இப்பயே முடிச்சாகணும் இந்த பிரச்சனையை. அவன் சொல்றது எல்லாமே கரெக்டு தான். ஆனா நம்மளோட சுச்சுவேஷனை பத்தி யோசிங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி பிரச்சனையே இந்த ரெட்டா இருக்கு, அது வேற இருக்கு. அந்த வால்லாடு அது வேற இருக்கு. இப்போ சைனா வேற பின்னால இருந்து நம்மள தாக்க வருது. இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றது? நம்ம அந்த ஆறுக்கு அட்டாக் பண்ண போய் திடீர்னு ரிவர் பக்கமா அவங்க வந்து நம்மள தாக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுமே. இப்போதைக்கு நம்மளோட மெயின் ப்ரையாரிட்டி அது என்னன்னா அந்த ஆறுக்கு அதை வந்து நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேங்வா ஐலாண்ட்ல இருக்க மற்றவங்கள நம்ம காப்பாற்றலாம். இது ஒரு மெயின் ஐலாண்டு, அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால உள்ள வர முடியாது. அதனால நம்ம ஆளுங்களை நிற்க வைக்கலாம். அது வழியா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க வராங்களா இல்லையான்னு. இதை கேட்டோன்னே அவ உடஞ்சு போயிடறா. ஏன்னா அவளோட நம்பிக்கை இவங்க தான். இவங்களே இப்படி சொல்லும் போது அவளால அங்க எதுவுமே பண்ண முடியல. இல்ல, என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு. என்னன்னா நம்ம டீமை ரெண்டா பிச்சுக்கலாம். ஒரு டீம் முன்னாடி பக்கமும் ஒரு டீம் பின்னாடி பக்கமும் தாக்குனா அது ஈஸியா இருக்கும்ல. நான் அங்க இருக்கிற ஆளுங்களை கேதர் பண்றேன், அது வழியா இப்படி பண்ண முடியும். எல்லாமே ஓகே தான். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்மளோட ஹெலிகாப்டரை அவங்க சென்ட் பண்ணா கண்டிப்பா பிரச்சனை வருமே. நான் சவுண்டாலேயே அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதனால அது கஷ்டம். யாரு சொன்னா ஹெலிகாப்டர்ல நான் போக போறேன்னு? ஏன்னா என்னோட நெக்ரோமன்சர் ஸ்கில் அது வழியா என்னால அசால்ட்டா அங்க போக முடியும். அப்படியா? அப்ப நான் உண்மையிலேயே உன்னால பண்ண முடியுமா? உண்மையை சொன்னா இந்த மாதிரி நிலைமையில இவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு என்னோட ஸ்கில் ரொம்ப சூட் ஆகும். ஆனா நம்மளுக்கு இன்னமும் அங்க இருக்கிற பிளேயர்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த சைனா பிளேயர்ஸ் அவங்க எப்படி பார்த்தவங்கன்னு. அவங்க அங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பின்னாடி பக்கம் போய் நான் வந்து அந்த ஆர்க் லார்டோட அந்த பாஸ் அதை நான் முடிக்கிறேன். அது வழியா அவங்களோட வேலை ஈஸி ஆயிடும். இப்படி அந்த காப்ளினை நான் அழிச்சணும். அதே இதுதான் இங்கேயும். ஸோ நான் ஒத்துக்கிறேன், உன்னால என்ன கொண்டு போக முடியல அந்த இடத்துக்கு. கண்டிப்பா என் கூட வாங்க. ப்ராஸ்டிக்யூட்டரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா, அங்க ஹாங்க ரொம்பவும் கடுப்பாகிறான். அடே, எங்களை தனியா விட்டு போற? ஆமாண்டா, என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இதுல ஒரு 2 பேர் தான் போக முடியும். சரி நீ பார்த்து போ என்ன அப்படின்னு அங்க ஜீசு சொல்றா. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போற வழியிலேயே அந்த பொண்ணு சொல்றா, இப்போதைக்கு நைட்டுக்கா இருட்டானக்கு அப்புறம் நம்ம போகலாம். ஏன்னா காலையிலேயே நம்ம போனா கண்டிப்பா மாட்டிப்போம். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான பறவை இருக்கு. அதை வேற காட்ஸ் மாதிரி அங்கங்க பறக்க விடுவாங்க. கண்டிப்பா அதுங்க கிட்ட நம்ம மாட்டினா அவ்வளவுதான், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துடும். இதுக்கப்புறம் அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒரு பர்சனும் சொல்றான், ஒரே ஒரு வாட்டி கொரியாக்கு நம்ம போயிடலாம். அந்த மெயின்லேண்டுக்கு போனக்கு அப்புறம் உமனு கோல்டு எல்லாத்தையுமே நம்ம அடையலாம். இப்படி இவங்க இதை பத்தி எல்லாம் பேசின்னு இருப்பாங்களா. அங்க இருக்கிற ஒரு பைரட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. அவன் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் கிளாஸ்ல இருக்கனால யாராச்சும் பின்னாடி வந்தா அவனால சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இருறா, யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னது, யாரு? இதனால எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து போடுதான். அங்க இருக்கிற 2 பேர் அப்படியே காலி. நோத்தனக்கா அவனை நம்ம டெத் நைட் அவன் அப்படியே செயினை வச்சு பிடிக்கிறான். அவனை உயிரோட வச்சுக்கோ என்ன. ஏன்னா அவனை வச்சுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போறோம். ஏன்னா அந்த பைரட் வழியா நம்மளுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். இது என்ன கிரிஃபடு, இதெல்லாம் நீங்க ஏன் டேம் பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க சாங்குக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இது வழியா அவங்களோட லாங்குவேஜ் நல்லாவே புரியுது. ஏன்னா இவன் ஒரு சைனாக்காரன், நம்ம சாங்கு அவன் ஒரு கொரியாக்காரன். மரியாதையா நீ வந்து எதுக்கு வந்திருக்க, உனக்கு என்னென்ன தெரியும் எல்லாத்தையுமே சொல்றேன். இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். இல்லைனா நான் உனக்கு கொண்டுட்டு உன்னோட மெமரி ஃப்ராக்மெண்ட்டை தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன டிசிஷனை நீ பண்ண போற? நீ சொல்ல போறியா இல்லை நீ வந்து சாக போறியா? இதுக்கப்புறம் அங்கே எங்கெங்கேயோ அவங்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துலையும் அங்கே ஆளுங்களை காணும். தட்ட 90 மெம்பர்ஸை காணும். ஆமாம், மட பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? நம்ம ஆளுங்க 1 ஹவரா காணும். நீங்கள் என்னன்னா லூசுத்தனமாக இதை கவனிக்காமல் இருக்கீங்க.
ஐயோ நாங்க வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தோம், இருந்தாலும் கிடைக்கிற மாதிரியே இல்ல பாஸ். இந்த பாஸ் கிட்டயும் ஒரு விதமான மாஸ்டர்ஸ் இருக்கு, அதுங்களை இந்த டவுன் முழுக்க அவர் அனுப்புறாரு. சீக்கிரம் இங்க யாரு உள்ள வந்திருக்கா, அவங்கள வந்து நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்ற என்ன. இதுக்கு அதுங்களும் பந்து போது அந்த பறவை என்னதான் தெரியும், ஒரு இடத்துலயும் அவங்க யாரையுமே காணோம். அந்த பறவை என்ன பாக்குதோ இந்த பாஸாலையும் பார்க்க முடியுது, ஆனா இவனுக்கு அங்க எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த ஐலாண்ட்ல எங்கேயோ தான் அவங்க மறைஞ்சிருக்காங்க. யோ பாஸ், நான் வந்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டேயா, அவங்க வந்து நிறைய பேரை கொண்டு வச்சிருக்காங்க. என்னது அப்படியா? இதுக்கப்புறம் அவங்க போய் பாக்குறாங்க, அங்க ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. அங்க இது ஒண்டி இல்லாம கடல்ல நிறைய பேர் அவங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு ஷிப்பும் இருக்காங்க, அது முழுக்கவும் ஒரே டெட் பாடிஸ் தான் இருக்கான். ஆனா எப்போ அவங்க உள்ள போறாங்களோ திடீர்னு அது பயங்கரமா வெடிக்குது. அட பாஸ் பாத்தியா, ஷிப் வந்து வெடிக்குது. அட மட பையிலே, எனக்கு நல்லாவே தெரியுது அது வெடிக்குதுன்னு. அது யாரு வெடிக்க வைக்கிறா அதை கண்டுபிடிங்க. அங்க இதனால பயந்து போய் நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஜன்னல் வந்திருக்கும், அந்த ஜன்னல் வழியா ஏதோ கருப்பு கலர்ல ஒரு புகையும் வருது. அந்த புகையை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுது அது அபேஸோட அதே புகை தானே. அதனால ஆளுங்க தெரிச்சு ஓடுறாங்க. அங்க ஓடும் போதே அவன் கத்துறான், அப்படி தவறி கூட அதை இன்னேல் பண்றாதீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், இங்கே நீங்க காலி. நான் பறவையை இங்க முழுக்க பறக்க விட்டேன், இருந்தாலும் அவங்கள எங்கேயுமே பார்க்கல. இப்ப பண்ண அட்டாக் இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நம்மள அவங்க இங்கேயே லாக் பண்ணி வைக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. அப்படி ஒண்டி ஆகக்கூடாது, நம்ம தப்பிக்கணும். நம்மளோட ஷிப்பை அவங்க அழிச்சிட்டாங்க, அதனால நம்ம பிரிட்ஜ் வழியா தான் போற மாதிரி இருக்கு. நம்ம வந்து கொரியாக்கு போகலான்னு ஆசைப்பட்டோம், அதே மாதிரி நம்மளோட பாஸ் வர இங்க வராரு. அவருக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், அவரு வர வரைக்கும் நம்ம ஒரு இடத்தையும் வேற ரெடி பண்ணோம். அதனால நம்ம டக்கு டக்குன்னு போகணும்டா சீக்கிரம். இதே மாதிரி அவங்க பிரிட்ஜ் கிட்ட வருவாங்களா, அங்க ஒரு ட்ரேக் இருக்கு, அது மேல நம்ம ஹீரோ சீனா இருக்கான். அட அது என்ன ஒரு மேசிவான மாஸ்டரா இருக்கு. இந்த மாஸ்டர் இங்க என்ன பண்ணிருக்கு? ஆமா மேல அவன் யாரு? அங்க சாங்குவோ சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க சைனாவோட 2வது சர்வர்ல இருந்து வந்திருக்கீங்க. சைனாக்கு மொத்தமா 3 சர்வர் இருக்கு, அது எல்லாத்தையுமே மெமரி பிராக்மெண்ட் வழியா இவன் பார்த்திருப்பான். மெமரி பிராக்மெண்ட் படி பார்த்தா இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, உங்க படையோட மெயின் பாஸ் அவருக்காக ஒரு பேஸ கேங்வா ஐலாண்ட்ல உருவாக்கணும், அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்களே. அந்த சின்ன பாஸ் அவங்க கத்த ஆரம்பிக்கிறான், அடே பசங்களா நம்ம பேட்டில் பண்ணணும், சோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் இங்க வந்தது டைமை வேஸ்ட் பண்றதுக்குலாம் இல்ல. உடனே அவன் டெத்து காலை பயன்படுத்த அங்க ஒரே புகை மூட்டமாவுது. சாங்குவோட ஆர்மியும் நிறையவே ஜாம்பிஸும் வர ஆரம்பிக்குது. அட பின்னாடி பாருங்க, பின்னாடி ஜாம்பி, முன்னாடி மாஸ்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றது? அட யாருமே பயப்படாதீங்க, நம்ம வந்து ஓடக்கூடாது, நம்ம அழிக்கணும். ஆனா ரொம்ப லேட்டு, ஏன்னா அவங்கள நோக்கி ஒரு பெரிய ஜாம்பியோட கூட்டமே வந்தா. அங்க அந்த சின்ன பாஸ் ஆர்டர் கொடுக்கறான், என்ன நம்புங்களே நான் வந்து பாத்துக்கிறேன். அவரோட பறவையை வச்சு அதுங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவ்வளவுதான், பாத்தீங்களே இந்த மாதிரி என்னால அதை கொல்ல முடியுது, உங்களாலையும் எல்லாத்தையும் அழிக்க முடியும் இப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அடுத்த செகண்டே அங்க இருக்கிற கோல்ஸ் எல்லாம் தாக்க ஆரம்பிக்குதா. அதோட வேகத்துக்கு முன்னாடி அந்த பறவைகளால எதுவுமே பண்ண முடியல. அந்த பறவையோட கதையும் அங்கேயே முடியுது. இது ஒன்றும் எனக்கு அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. இதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா அவனோட மெயின் வெப்பனே இந்த பறவை தான். இந்த பறவையை அவன் ரிவைவ் பண்ணி வர்றானா, சாங்குக்கு அதுங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே பாஸ் அங்க இன்னொரு பறவை இருக்கும், அது வழியே தப்பிக்க பாக்குறான். நான் நம்ம சாங்கு அவனோட பறவையை ரிவைவ் பண்ணல, அதை வச்சே தாக்குறான். இதனால மேல இருந்து பொத்துன்னு விழுறாரு. அவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. சாங்கு யோசிக்காம அவரோட கதையை முடிக்க சாங்குவோட லெவலும் 17க்கு வருது. இப்போ சாங்குவால அவரோட மெமரி பிராக்மெண்ட்டை பார்க்க முடியும். அங்க மெமரி அவன் ரீட் பண்றானா, ஒரு பெரிய ஷிப்ல ஏதோ ஒரு ஜெனரல் மாதிரி ஒரு ஆள் இருக்கான். அவன் முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, எல்லாருமே ஒரு ட்ரெடிஷ்னலான யூனிஃபார்மை போட்டு இருக்காங்க. அங்க அந்த பாஸும் சொல்றாரு, ஆமா இந்த மாதிரி டைம்ல நம்ம எங்க போறது? அங்க சாங்குவும் பார்த்து யோசிக்கிறான். யூரோனும் பாக்குறதுக்கு அந்த கிரேசியான அந்த வேம்பேரு, அந்த சயின்டிஸ்ட் அவங்கள மாதிரி ஒன்னும் தெரியல. இப்பதான் சைனாவோட அந்த பாஸே சொல்றாரு, என்னன்னா இவரு கிட்ட இருந்த அந்த செகண்ட் சர்வர் அது இப்போ ஸ்பிரிட் சோசரர் அவரு கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வர்ல தண்ணியே ஒரு எம்பையர்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவனோட பவரை டே பை டே வளர்க்குற ஒரு எம்பரரும் இருக்கான். அங்கேயும் என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த தேர்டு சர்வர் இத பத்தி சொன்னா அது ஒரு குப்பை தான், அதுவும் தண்டம். இதாங்க இன்னொருத்தனும் கேக்குறான், அப்பனா நம்ம ஏன் வெளியில இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது? சொல்லி முடிக்கிற அடுத்த செகண்டே அவரோட தலை அங்க பறக்குது. என்ன ஒரு முட்டாளா இருக்கான். ஏன்னா அவன் என்ன யோசிக்கிறான், நம்ம எல்லாருமே எதுக்கு இந்த ஓஷன்ல அப்படியே மிதக்கிறோம்? நம்ம போறதுக்கு இடம் இல்லாம மிதக்கிறோமா? இல்ல அது இல்ல, ஏன்னா நம்ம கிட்ட பவர் இல்ல. பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, வயலன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து பத்தாது. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு பசியில அலையிற டீமன் மாதிரி ஒரு கான்டினென்ட்டையும் நம்ம முழுங்க போறோம். நம்ம முழுங்கிட்டா போதும், நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன, சைனால இருக்க
அந்த சர்வரையும் நம்ம அடைய போறோம். இதுலயே சாங்குக்கு தெரியுது அடுத்ததான் இவங்க எங்க வர போறாங்கன்னு. வேற இங்க சாங்கோட இடத்துக்கு தான். இவன் பாக்குறதுக்கு டீசென்டா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அந்த சைனா பாஸ் ஒரு சைக்கோவா இருக்கான்ப்பா. சோ பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா ஒரு பேய் மாதிரி எல்லாத்தையுமே அழிக்க போறான்னு சொல்றான். சோ பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.